السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கிய குழந்தை செல்வங்களை இந்த உலகத்தில் அவர்களை சாலிகான அடிப்படையில் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, இறைவனுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக, இறை வணக்கத்தில் ஊறி திளைத்தவர்களாக நாம் வளர்த்து விட்டோம் என்று சொன்னால் அதனால் என்ன பயன் என்பதை மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த உலகத்திலையும் மிகப்பெரிய நன்மைதான். அது மட்டுமில்லாமல் நாளை மறுமை நாளிலே ஆகிரத்துடைய வாழ்க்கையில் மிக அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக நாம் நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்க்கக்கூடிய அந்த தருணத்தில் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நாம் மூத்தாயிட்டம் வைங்களேன், உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் எந்த காரியத்தையும் செய்ய முடியும், எந்த நல்ல அமல்களும் செய்ய முடியும். ஆனால் நாம் இறந்துட்ட வைங்களேன், ஒரு நல்ல அமல்களும் செய்ய முடியாது, எல்லாமே துண்டிக்கப்பட்டு விடும். அது வரைக்கும் தான் சான்ஸு. ஏன்னா மனுஷனை கேட்குறான், மூத்த பார்த்துட்டு கேட்பான், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولُ رَبِّي لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِنَ الصَّالِحِينَ. முடிவில் அவர்களுக்கு மரணம் நெருங்கக்கூடிய நேரத்தில் அப்போ மனிதன் அல்லாஹ்ட்ட கேட்பான், யா அல்லாஹ், குறைந்த காலம் எனக்கு அவகாசம் தர மாட்டியா? நான் போய் என்னுடைய பொருளாதாரத்தில் நல்ல வழியில் செலவழிச்சிட்டு நான் நல்லவனா நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அல்லாஹ்ட்ட மனுஷன் கேட்பான். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், இல்லை உனக்கு அஜல் வந்துட்டுன்னு சொன்னால் உனக்கு அதுக்கு தவணை கரெக்டாக முடிக்கப்பட்டுரும், உனக்கு அது அவகாசம் தரப்பட மாட்டாது என்று அல்லாஹ் பதில் சொல்லிடுவான். அப்போ நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் என்னது நல்ல அமல்கள் செய்வதற்கு வாய்ப்பு. மலக்குள் மௌத்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கூட கேட்டால் கூட என்ன இல்லை, அது வாய்ப்பு தரப்படாது. திரும்பி அனுப்புறதுக்கு கேட்குறான், எல்லாம் கொஞ்ச காலம் எனக்கு அவகாசம் கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அப்போ அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த உடனேயே நம்முடைய எல்லா காரியங்களும் என்ன செஞ்சிடும், துண்டிக்கப்பட்டுரும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் ஒரு 3 விதமான காரியங்களை தவிர மற்ற எல்லாமே துண்டிக்கப்பட்டுரும். மூத்தானதுக்கு அப்புறம் ஒரு 3 விஷயம் அவனை பின்தொடரும், அவனுக்கு நன்மைகளாக போய் சேரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதில் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தருணத்தில் சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி முஸ்லிமில் 3358வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, இதா மாத்தல் இன்சானுன் கதஅ அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸா. மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய 3 செயல்களை தவிர மற்ற அனைத்தும் நின்று விடுகின்றன. ஒரு 3 காரியங்களை விட்டு என்ன செய்யும், மௌத்தா போனதுக்கு அப்புறமும் அவனை போய் சேர்ந்து கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லா மின் சதக்கத்தின் ஜாரியா, நிலையான அருட்கொடை. சதக்கத்துல் ஜாரியான்னு சொல்லுவாங்களா இல்லையா, நிலையான தர்மம். ஒரு நிரந்தரமான ஒரு தர்மத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால் நாம் இறந்த பிறகும் அதுக்குண்டான நன்மை செய்யும் நமக்கு கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு புரிவதாக இருந்தால், ஒரு ஊரில் ஒரு கிணற்றை நாம் என்ன செய்கிறோம், வெட்டுறோம். ஒரு கிணத்தை என்ன செய்யறோம், வெட்டுறோம். அதுலேருந்து மக்கள் என்ன செய்கிறாங்க, தண்ணீர் எடுத்து பயன்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த தண்ணீரை எப்பெல்லாம் எடுக்கிறாங்களோ அப்போல்லாம் என்ன செய்யும், நமக்கு நன்மை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நாம் மூத்தாயிடுவோம், ஆனால் நாம் வெட்டின கிணறு அங்கே இருக்கும். அந்த கிணற்றிலேருந்து மக்கள் பயன்படக்கூடிய காலமெல்லாம் அந்த நன்மை நிச்சயம் மூத்தா போனாலும் அவருக்கு போய் என்ன செஞ்சிருக்கும், சேர்ந்து கொண்டு இருக்கும். இது ஃபர்ஸ்ட் காரியமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்தது சொல்றாங்க, அவு இல்மின் யுன்தஃபஉ பிஹி, பயன் பெறக்கூடிய கல்வி. பயன் பெறக்கூடிய கல்வி அப்படின்னா என்ன? இப்போ நாம் வாழும்பொழுது கல்வியை கற்றுக்கொள்கிறோம்.
அந்த கல்வியை கற்றுக்கொண்டு நாமும் அதை செயல்படுத்தி பிற மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறோமா இல்லையா? அப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை அவர்கள் பின்பற்றக்கூடிய காலமெல்லாம் யாரெல்லாம் அதை பின்பற்றுகிறார்களோ அதனுடைய நன்மை யாருக்கு போய் சேரும்? ராயல்டி யாருக்கு போய் சேரும்? முதல்ல சொல்லிக் கொடுத்தாரா இல்லையா, அவருக்கு போய் சேரும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு துவா என்ன செய்றீங்க, ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, ஒரு துவாவை சொல்லிக் கொடுக்கிறீங்க. அந்த துவா அவர் கற்றுக்கொள்கிறார், அதை அவர் என்ன செய்கிறார், செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி யாருக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறாங்களோ அந்த நன்மை யாருக்கு சேரும்? முதல்ல யார் துவா கற்றுக் கொடுத்தாரோ அவருக்கு போய் அந்த நன்மை போய் சேரும். இது மூத்தானாலும் பரவாயில்லை, இது செத்த பிறகு என்ன செய்யும், இது மாதிரியான பயன் தரக்கூடிய கல்வி அவருக்கு போய் நன்மையாக போய் சேரும் என்று நபிகளார் சொன்னார்கள். கடைசியா சொன்னாங்க, மூன்றாவது காரியம், அவ் வலதின் சாலியின் எதுலஹு, அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அவனுடைய சாலிகான குழந்தைகள், அவன் பெற்றெடுத்து வளர்த்தானே அவனுடைய குழந்தைகள், அவர்களை சாலியான ஒரு நிலையில வளர்த்து விட்டுந்தான் என்று சொன்னால் அவன் இறந்த பிறகு அவன் குழந்தை துவா செய்வான், அவன் புள்ள துவா செய்வான். யா அல்லாஹ் என்னுடைய தந்தையை நீ மன்னித்து விடு, யா அல்லாஹ் என்னுடைய தாயை நீ மன்னித்து விடு, அவங்களுடைய தவறை நீ அலட்சியப்படுத்துறியா அல்லாஹ் என்று சாலிகான குழந்தைகள் கேட்கக்கூடிய துவாவும் அதையும் அல்லாஹ் என்ன செய்யறான், மௌத்தா போன பிறகு இறந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறாண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டாங்க. அன்புக்குரியவர்களே, இதுல மூணாவது விஷயம் நம்ம ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய விஷயம், அதாவது இருக்கும்போது தாய் தந்தை பாசத்தோடு இருக்கிறது அது ஒரு விதம், இறந்த பிறகும் தாய் தந்தைக்காக துவா செய்யறாங்களே இல்லையா குழந்தைகள், அது மிகப்பெரிய பாக்கியம். நாளை மறுமையில் அதை நமக்கு தருவான். நாம மூத்தா போய் மண்ணுக்குள்ளதான் கிடப்போம், நாம துவா செஞ்சிருக்க மாட்டோம், நாம தொழுது இருக்க மாட்டோம், நாம நோன்பு வச்சிருக்க மாட்டோம், எந்த காரியமே அந்த மூத்தா போனதுக்கு அப்புறம் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய கண்மணி செல்வங்கள் உங்களுக்காக அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் துவா செய்தார்கள் என்று சொன்னால் அந்த துவாவை அல்லாஹ் நினைக்கிறான், உங்களுக்காக அங்கீகரித்துக் கொள்கிறான், அதை உங்களுக்காக நன்மையாக மாற்றுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ஒரு நன்மை. இன்னொரு நன்மை என்ன தெரியுமா, நாளை மறுமையில குடும்ப சகிதமாக அல்லாஹ் சொர்க்கத்தில் சேர்த்துருவாங்க. இப்போ உலகத்தில் வாழும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், உலகத்தில் வாழும் பொழுது ஒட்டுமொத்த குடும்பத்தாரோடு ஒரு வீட்டில் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறோமா இல்லையா? ஒரு பெரிய பங்களாவில் நல்ல சுகத்தோடு நல்ல வளத்தோடு நல்ல சந்தோஷமாக ஒருத்தர் வாழ்றான் வைங்களேன், அது எவ்வளோ பெரிய பாக்கியம், எந்த குறையுமே இல்லை, அப்படி நாம் வாழ நினைக்கிறோம். ஆனால் உலகத்தில் அப்படி இருக்க முடியாது. உலகத்தில் வாழ முடியுமா? அப்படி நிரந்தரமாக வாழ்ந்துட முடியுமா? சந்தோஷம்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். இந்த வயநாட்டு மக்கள் நீங்கள் எடுத்துக்குங்களேன், இந்த வயநாட்டு மக்களை, கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் நீங்கள் எடுத்துக்குங்க, குடும்பம் முழுவதுமே இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க, மரணித்திருக்கிறார்கள். தோண்ட தோண்ட கைகள் வேறாக, கால்கள் வேறாக, தலைகள் வேறாக இன்னைக்கு வருது. 10 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அடிச்சுட்டு போயிருக்குங்க, 10 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அடிச்சுட்டு போயிருக்கு. அவர்களை அடக்கம் பண்ணாமலேயே அவருடைய வாழ்க்கை அடங்கிவிட்டது. மண்ணுக்குள்ள அப்படியே புதஞ்சே இறந்துட்டாங்க. இதுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. சந்தோஷமா தான் வாழ்ந்திருப்பாங்க. ரம்பியமான ஒரு ஊர் வயநாடு என்பது, அழகான ஒரு மாவட்டம். ஆனால் அந்த வயநாட்டுடைய நிலை என்ன, இன்னைக்கு அப்படி தலைகீழாக புரண்டு போய் கிடக்குதே. இந்த உலகத்துல சந்தோஷமாக யாரும் என்ன செய்ய முடியாது, நிரந்தரமாக வாழ்ந்துவிட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை கொடுப்பான். இங்க நாளை மறுமையில சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுப்பான். அதுவும் குடும்ப சகிதமாக. நம்முடைய குடும்பத்தார் ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடியவளாக இருந்தார் என்று சொன்னால் நாமும் இந்த ஏகத்துவ கொள்கையில வாழ்ந்து மரணித்து நம்முடைய குழந்தைகளையும் அதே நிலையில வாழக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில குடும்ப சகிதமாக ஒன்று சேர்ப்பானாம். சூரத்து தூர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். 52வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான். கவனமா கேளுங்க. வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُمْ பீமானின் அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتُهُمْ வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை குல்லும் ரின் பிமா கஸப ரஹீன். யார் இறை நம்பிக்கை கொண்டார்களோ, கவனமா கேளுங்க, யார் இறை நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களையும், இறை நம்பிக்கை கொண்ட அந்த மக்களையும், அவர்களை இறை நம்பிக்கையில் பின்பற்றிய அவர்களின் வழித்தோன்றல்களையும். நாம இறை நம்பிக்கை கொண்டு ஏகத்துவத்தில் இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளும் ஏகத்துவவாதிகளாக இருந்தால், அவர்களும் இறை நம்பிக்கை கொண்டவளாக இருந்தால்
அவர்களின் வழித்தோன்றல்களையும் சொர்க்கத்தில் சேர்த்து வைப்போம். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட பாக்கியம் பார்த்தீங்களா? சொர்க்கத்தில் சேர்த்துருவேன், குடும்ப சகிதமாக நீங்க சொர்க்கத்தில் இருக்கலாம், சொர்க்கத்தில் சேர்த்து வைப்போம். அவர்களின் செயல்களில் எதையும் அவர்களுக்கு குறைத்து விட மாட்டோம். ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதித்தவற்றுக்கே பிணையாக்கப்பட்டுள்ளான். ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்யறானோ அதுதான் அவனுக்கு என்ன செய்யும், மறுமையில கிடைக்கும். அப்போ நாமும் ஏகத்துவத்தில் இருந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளையும் ஏகத்துவவாதிகளாக நாம் ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், டோட்டலாக குடும்ப சகிதமாக சொர்க்கத்தில் சேர்த்து வைப்போம்னு அல்லாஹ் சொல்லி காட்டான். அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், அந்த சொர்க்கத்தில் அவர்கள் விரும்பும் பழத்தையும் இறைச்சிகளையும் அவர்களுக்கு நாம் வழங்குவோம் என்று இந்த சொர்க்கத்தை பற்றி எல்லாம் பின்னாடி பேசி காட்டுறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது என்ன பார்க்குறோம்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்க சீலர்களாக, நல்ல பண்பாடு மிக்கவர்களாக, இறையச்சவாதிகளாக, அல்லாஹ்வோடு தொடர்புள்ளவர்களாக, இறை வணக்கத்திலேயே ஊறி திளைத்தவர்களாக நாம் வளர்த்து விட்டோம் என்று சொன்னால் குடும்பத்தோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில சொர்க்கத்தில் சேர்ப்பான் என்ற இந்த வசனத்தை சொல்றான். அப்ப இது மாதிரியான நன்மைகள் நம்முடைய பிள்ளைகளை நாம் ஒழுக்கமுள்ள மக்களாக வளர்க்கக்கூடிய அந்த தருணத்தில் கிடைக்கிறது. இதை நாம் உணர்ந்து நம்முடைய பிள்ளைகளுடைய மார்க்க விஷயத்துல கண்ணும் கருத்துமாக நடக்கணும். இன்றைய கால சூழல் நமக்கு தெரியும், திரும்ப திரும்ப இதை தான் சொல்றோம். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இப்ராஹிம் நபியின் இளமை பருவம் என்ற தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட நோக்கமே இன்னைக்கு பிள்ளைகளுடைய லைஃப் ஸ்டைல் சின்ன பின்னமாக போய் கொண்டிருக்கிறது. அவர்கள் விஷயத்தில் நாம் கவனம் செலுத்தி மார்க்க தொடர்பை அவர்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக. நாளை மறுமையில சொர்க்கத்தில் குடும்ப சகிதமாக நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவர்களையும் சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வா ஆஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.